Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் புரோகிராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். வரி அப்படின்றது வந்து ஒரு நாட்டினுடைய மேலாண்மைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அதுவே ஒரு வார் மாதிரி தொடுக்க ஆரம்பிச்சு நம்ம ஊர்லேயே வந்து கோயம்புத்தூர் உட்பட பல பகுதிகளில் இந்த ஆயத்தாடை உற்பத்தியில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. திருப்பூரை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு டாலர் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து நெட்வேர்னு சொல்லக்கூடிய இந்த பின்னலாடை உற்பத்தியினுடைய மையமாக அது வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 6 லட்சம் தொழிலாளிகள் வந்து வேலை பார்க்குறாங்க. இங்கே வந்து ரெடிமேடு இந்த மாதிரி ஆயத்த ஆடைகள் வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே இப்போ வந்து பாதிப்பு. இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா இந்த கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூரில் மட்டும் 12.5 லட்சம் தொழிலாளிகள் வந்து வேலை பார்க்குறாங்க. இந்தியாவிலேயே ஜவுளி வகைகள் வந்து தமிழ்நாட்டிலிருந்து தான் கிட்டத்தட்ட 55% வந்து ஏற்றுமதி செய்யப்படுது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால்மார்ட் போன்ற பெரிய நிறுவனங்கள் இந்த ரெடிமேடு வகைகளையும் மற்ற ஹோம் டெக்ஸ்டைல் வகைகளையும் அவங்க வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த 50%, சில ரகங்களுக்கு 63% வரி வந்து பாதிப்பு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து உற்பத்தியை நிறுத்தியிருக்காங்க. ஏற்றுமதி செய்கிறவங்க வந்து ஆர்டரை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. இறக்குமதி செய்கிறவங்க வந்து அங்கே அமெரிக்காவில் வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இதனால் வந்து இந்த திருப்பூரில் இருக்கிற 6 லட்சம் தொழிலாளிகளில் 1லேருந்து 2 லட்சம் தொழிலாளிகள் வந்து வேலை இழப்பாங்க, அல்லது வந்து பகுதி நேரமாக பணியாற்றுமாறு நிர்பந்திக்கப்படுவாங்க. அவங்களுடைய பணி நேரம் வந்து குறைக்கப்படும். இப்படி பல பிரச்சனைகள் வந்து ஜவுளி மட்டும் இல்லை, கோவை செக்டார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமொபைல், ஆட்டோ பார்ட்ஸ், இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸு அதுக்கும் வந்து அது ஃபேமஸ். இதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 லட்சம் தொழிலாளிகள் வந்து வேலை பார்க்குறாங்க. இதற்கும் இப்போ 50% டேக்ஸ். அதனால் அமெரிக்கன் பையர்ஸ் வந்து வேறு நாடுகளை வந்து தேடி போகலாம். ஆனால் தமிழ்நாடு வந்து என்ன செய்ய போகிறது, ஒன்றிய அரசு என்ன செய்ய போகிறது தடுத்து நிறுத்த? 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சமூக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள் இருக்காங்க. ட்ரம்பினுடைய இந்த வரி விதிப்பு அது நம்ம ஊர் எப்படி பாதிச்சிருக்கு அப்படின்றது குறித்து நம்ம இப்போ விரிவாக பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். வரி அப்படின்றது வந்து ஒரு நாட்டினுடைய மேலாண்மைக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. அது இல்லாமல் மேலாண்மை பண்ண முடியாது. ஆனால் அது வந்து ஒரு மாதிரி அளவுக்கு அதிகமாக போய் அதுவே ஒரு வார் மாதிரி தொடுக்க ஆரம்பிச்சு இன்றைக்கி அது ரொம்ப மோசமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் ரொம்ப லோக்கலாக நம்ம ஊர்லேயே வந்து கோயம்புத்தூர் உட்பட பல பகுதிகளில் இந்த ஆயத்தாடை உற்பத்தியில் இருக்கிறவங்கலாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. என்ன நடக்குது, எப்படி பாதிச்சிருக்கு சார் நம்மளை? பொதுவாக வரின்றது அந்த நாட்டு அரசாங்கம் சொந்த நாட்டு மக்களுக்கு, நிறுவனங்களுக்கு விதிக்கின்ற வரி ஒன்று. ஆனால் நாம் ஏற்றுமதி செய்யும் பொழுது இறக்குமதி செய்கின்ற நாடுகள் விதிக்கின்ற வரின்றது தனி. அது வந்து இங்கேருந்து ஏற்றுமதி செய்பவர்கள் கட்ட வேண்டிய வரி. ட்ரம்ப் பதவிக்கு வந்த பிறகு இந்த எல்லா நாடுகளும் வந்து அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்கிற பொருளுக்கு வந்து அதிக வரி விதிக்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணும்போது நம்ம குறைவான வரி தான் விதிக்கிறோம். அதனால் அந்த வரி இதை வந்து சமன்படுத்தணும். அப்போ தான் வந்து அந்த மேக் அமெரிக்கா கிரேட் அகைன்ற அந்த முழக்கத்துக்கு ஒரு பொருள் சேர்த்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வரி போரையே அறிவிக்கிறாரு. அதை பரஸ்பர வரி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆரம்பத்தில் மெக்சிகோ, கனடான்னு அங்கே பார்டர் ஸ்டேட்டில் அறிவித்தார். அப்புறம் யூரோப்பு, சைனா, ஏஷியா, இந்தியா இப்படி வரிசையாக வந்திருக்குது. ஆனால் மற்ற நாடுகள்லாம் ஏதாவது உடன்படிக்கை பேசி வந்து அந்த வரியை வந்து குறைச்சிருக்காங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மட்டும் இப்போதைக்கு வந்து நம்ம 50% வரியை வந்து கட்ட வேண்டியிருக்குது. அதாவது இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்கள் அமெரிக்காவில் 50% வரி. இது ஆகஸ்ட் 4ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு ஆகஸ்ட் 27ஆம் தேதி அமலுக்கு வரப்போகுது. முதல்ல வந்து 25% தான் டேக்ஸ் வந்து ட்ரம்ப் வந்து விதித்தார். அதன் பிறகு நீங்கள் ரஷ்யாவிலேருந்து க்ரூட் ஆயில் வந்து இறக்குமதி பண்ணுறீங்க, இதை வச்சு தான் வந்து ரஷ்யா உக்ரைன் போர் வந்து நடத்திட்டு இருக்குது, நீங்கள் எப்படி வந்து அது ஆயில் வாங்கலாம், அதுக்கு ஃபைன் உண்டு அப்படின்னு சொல்லி 25% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. அப்போ டோட்டலாக வந்து 50% ஆயிடுது. இந்தியாவிலிருந்து இந்த மாதிரி ரத்தின கற்கள், ஜவுளி, அதன் பிறகு வந்து ஆட்டோமொபைல் ப்ராடக்ட்ஸு, இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸு இது எல்லாமே அமெரிக்காவுக்கு வந்து ஏற்றுமதி ஆகுது. இது எல்லாத்துக்குமே இப்போ 50% வரி. ஜவுளியை பொறுத்த வரைக்கும் சில ஜவுளி ரகங்களுக்கு வந்து 63% வரி. அந்த 50 விடவும் அதிகம். இதில் தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு அப்படின்றத பார்ப்போம். சமீபத்தில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு செய்தியை பகிர்ந்திருந்தார். தமிழ்நாட்டுடைய ஜிடிபி என்பது வந்து
11.19% வந்து உயர்ந்திருக்குது. இந்தியாவிலே முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் அப்படின்னு வந்து சொன்னார். இது அறிவித்த நேரத்தில் தான் ட்ரம்போட இந்த 50% வரி விதிப்பு என்பது வந்து அமலுக்கு வந்திருக்குது. இதனால் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து பாதிக்கப்படலாம். இதற்கு காரணம் தமிழக அரசு இல்லை, ஒன்றிய அரசு, மோடி அரசு தான் வந்து காரணம். திருப்பூரை பொறுத்த வரைக்கும் அதை ஒரு டாலர் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து நெட்வேர்னு சொல்லக்கூடிய இந்த பின்னலாடை உற்பத்தியினுடைய மையமாக அது வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 6 லட்சம் தொழிலாளிகள் வந்து வேலை பார்க்குறாங்க. இங்கே வந்து ரெடிமேடு இந்த மாதிரி ஆயத்த ஆடைகள் வந்து ஏற்றுமதி செய்கிறாங்க. அதன் பிறகு வந்து ஈரோடு, கரூர், அப்புறம் கோவை, இங்கே வந்து இதர ஜவுளி வகைகள், கரூர், ஈரோடெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஜவுளி ரகங்கள், பெட்ஷீட்டு, பெட் லினன், அப்புறம் வந்து விண்டோ ஸ்க்ரீனு, டோர் ஸ்க்ரீனு, இந்த மாதிரி துணி வகைகள் அங்கே தயாரிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே இப்போ வந்து பாதிப்பு. இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூரில் மட்டும் 12.5 லட்சம் தொழிலாளிகள் வந்து வேலை பார்க்குறாங்க. திருப்பூரில் 6 லட்சம், டோட்டலாக 12.5 லட்சம். இதில் வந்து திருப்பூரினுடைய ஒரு வருட உற்பத்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உற்பத்தி ஏற்றுமதியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50,000 to 60,000 கோடி ரூபாய் மதிப்புக்கு வந்து அவர்கள் வந்து வர்த்தகம் செய்கிறாங்க, உற்பத்தி செய்து வர்த்தகம் செய்கிறாங்க. இந்தியாவிலேயே ஜவுளி வகைகள் வந்து தமிழ்நாட்டிலிருந்து தான் கிட்டத்தட்ட 55% வந்து ஏற்றுமதி செய்யப்படுது. நம்ம தான் அதிகம். தமிழ்நாடு தான் வந்து அதிகம். அதில் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட 25-35% வந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி ஆகுது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வால்மார்ட் போன்ற பெரிய நிறுவனங்கள் இந்த ரெடிமேடு வகைகளையும் மற்ற ஹோம் டெக்ஸ்டைல் வகைகளையும் அவங்க வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த 50%, சில ரகங்களுக்கு 63% வரி வந்து பாதிப்பு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து உற்பத்தியை நிறுத்தியிருக்காங்க, ஏற்றுமதி செய்கிறவங்க வந்து ஆர்டரை வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க, இறக்குமதி செய்கிறவங்க வந்து அங்கே அமெரிக்காவில் வந்து ரத்து பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பல குழப்பங்கள் வந்து நிலவுது. இதனால் வந்து இந்த திருப்பூரில் இருக்கிற 6 லட்சம் தொழிலாளிகளில் 1-2 லட்சம் தொழிலாளிகள் வந்து வேலை இழப்பாங்க, அல்லது வந்து பகுதி நேரமாக பணியாற்றுமாறு நிர்பந்திக்கப்படுவாங்க, அவங்களுடைய பணி நேரம் வந்து குறைக்கப்படும். இப்படி பல பிரச்சனைகள் வந்து இருக்குது. இப்போ ட்ரம்ப் வந்து இப்படி அறிவிக்கிறதற்கு காரணம் வந்து இந்தியா வந்து ஒரு டிப்ளமேட்டிக் துறையில் வந்து தோல்வியடைந்து விட்டது அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா மற்ற நாடுகள்லாம் வந்து அமெரிக்கா வரி விதிக்கும் போது திருப்பி வரி விதித்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து சைனாவுக்கு வந்து 180% டேக்ஸ்ன்னு சொன்னோடனே சைனீஸ் கவர்மெண்ட் என்ன செய்யுதுன்னா, நாங்கள் 125% டேக்ஸ் போடுவோம் அமெரிக்காவில் வந்து இறக்குமதி ஆகிற பொருட்களுக்கு அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. பல நாடுகள், கனடா, மெக்சிகோ, ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட பல நாடுகள் விதித்தாங்க. ஆனால் அமைதியாக இருந்தது இந்தியா மட்டும்தான். இந்தியா வந்து அமெரிக்காவினுடைய ட்ரம்பினுடைய இந்த வரிப்போரை எதிர்த்து ஒரு அறிக்கை, ஒரு வார்த்தையை கூட வந்து சொல்லலை. அதற்கு பதிலாக வந்து பேச்சுவார்த்தையை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் எந்த விதமான பலனும் இல்லைன்றதுனால ட்ரம்ப் வந்து இந்த வரியை வந்து அறிவிச்சிட்டாரு. இதற்கு இடையில தான் ட்ரம்ப் வந்து அலாஸ்காவில் வந்து புட்டினை சந்திக்கிறார். நமக்கு இந்த 25% டேக்ஸ் அப்படின்றதே ரஷ்யாவில் வந்து க்ரூட் ஆயில் இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்ற காரணத்தை வைத்து தான். சரி, அந்த சந்திப்பு வெற்றிகரமாக நடந்துச்சா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ப்ரோக்ரஸ் இருக்குது அப்படின்னு தான் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. தவிர இதனால் வந்து உக்ரைன் போர் வந்து முடிவடைய போகிறதில்ல. அதனால் அந்த பேச்சுவார்த்தையில் வந்து ஒரு பெரிய முடிவும் வந்து அடைய முடியலை. உக்ரைன் வார் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவிலிருந்து நாம் இறக்குமதி செய்கின்ற ஆயிலை வந்து அமெரிக்கா வந்து கண்டுகொள்ள போகிறதில்ல. இது வந்து ஒன்று. சரி, இப்போ ரஷ்யாவிலேருந்து ஏன் இந்தியா வந்து க்ரூட் ஆயில் வந்து வாங்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து டிஸ்கவுண்ட் சீப்பாக தராங்க. ஆமாம், ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் அங்கே வந்து சாங்ஷன் அறிவிச்சிருக்கிறாங்க ரஷ்யா மேலே. அப்படி இருக்கும்போது தன்னுடைய போருக்கும் சரி பொருளாதாரத்திற்கும் பணம் வேணும்னு சொல்லி ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு க்ரூட் ஆயிலை வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. அது சைனாவும் இறக்குமதி பண்ணுது, இந்தியாவும் இறக்குமதி பண்ணுது. இந்த போர் ஆரம்பித்த 2023 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரல் கச்சா எண்ணெய்க்கு வந்து $12-15 லாபம் கிடைச்சிது. இப்போ வந்து 2025 வந்து அது $2-3 ஓகே விலை வந்து குறைவாக இருக்குது. இதனால வந்து பல பில்லியன் கணக்கான டாலர் வந்து இந்தியாவுக்கு வந்து லாபம். இந்த இறக்குமதி பண்ணுறதுல அம்பானியினுடைய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அவங்க மட்டும் 30-35% வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. இறக்குமதி பண்ணி அதை வந்து சுத்திகரித்து திரும்ப அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் அவங்க ஏற்றுமதி பண்ணுறாங்க. கன்சம்ஷன் வந்து இப்போது இந்தியன்ஸுக்கு கிடையாதா? இல்லை, நமக்கு வந்து மிச்சம் இருக்கிற 65 தான். அந்த 1/3 வந்து வெளிநாடுகளுக்கு தான் போகுது. மற்ற நிறுவனங்களும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்களா என்னன்னு வந்து தெரியாது. இந்த டிஸ்கவுண்ட் ரேட்டில் வந்து நம்ம இறக்குமதி பண்ணாலும்
இங்கே வந்து பெட்ரோல் விலையோ டீசல் விலையோ வந்து குறையலை. இப்போ அம்பானி வந்து இதை வைத்துக்கொண்டு பெரிய லாபம் பார்க்குறாரு. ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் பொருளாதார தடை விதிச்சு தலையை சுற்றி மூக்கு தொடுற மாதிரி வந்து இந்தியாவில் வந்து இறக்குமதி பண்ணி அதை சுத்திகரிப்பு செஞ்சு அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ ட்ரம்போட அந்த வரி போரே அப்படின்றது வந்து ஒரு போங்கு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும். உண்மையான ஆளாக தான் என்ன சொல்லியிருக்கணும், இந்தியாவில் வந்து நாங்கள் இனிமேல் வாங்க மாட்டோம், இந்தியாவிலேருந்து வாங்குகின்ற ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் வந்து வரி அப்படி வந்து சொல்லியிருக்கணும். அப்படி வந்து சொல்லலை. அதனால் அம்பானியினுடைய லாபம் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னு தான் இதனுடைய யதார்த்தம். இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் வந்து இந்தியா வந்து மொத்த க்ரூட் ஆயில் இறக்குமதியில் ஒரு 30லேருந்து 38% வந்து ரஷ்யாட்டிருந்து இறக்குமதி பண்ணுது. இதற்கு முன்னாடி வந்து நம்ம கல்ஃப் கண்ட்ரீஸில் தான் இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தோம். ஈராக்கில், சவுதி அரேபியா இங்கேருந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த நாடுகளுடைய இறக்குமதி வந்து குறைச்சிட்டு ரஷ்யா வந்து டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுக்குதுன்னு சொல்லி ரஷ்யாவில் வந்து இறக்குமதி பண்ணுறாங்க. இதனால் அம்பானி ஆதாயம் அடைகிறாரு, நாட்டு மக்களுக்கு எந்த ஆதாயம் இல்லை. இந்த க்ரூட் ஆயிலை வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த டேக்ஸ் வந்து இருக்காது, இந்த 25%ஓட முடிஞ்சு போயிடும். இப்போ பிரச்சனை வந்து என்ன அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே நீங்கள் டிமானிட்டைசேஷன், அப்புறம் வந்து ஜிஎஸ்டி, அதன் பிறகு வந்த கோவிட் பொது முடக்கம், இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த திருப்பூர், ஈரோடு, கரூர், கோவை வட்டாரங்களில் வந்து இந்த எம்எஸ்எம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பெரிய பாதிப்புக்குள்ளானது. பல நிறுவனங்கள் இழுத்து மூடப்பட்டன. மேற்கு தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது. திருப்பூரே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் பெரிய நிறுவனங்கள் குறைவு, ஒரு சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் தான் வந்து அதிகம். பெரிய நிறுவனங்கள் கூட சின்ன நிறுவனங்களுக்கு சப்கான்ட்ராக்ட் கொடுத்து தான் வந்து உற்பத்தி வந்து செய்வாங்க. இப்படி வந்து அதிலிருந்து கொரோனாவுக்கு பிறகு கொஞ்சம் மீண்டு வந்த சமயத்தில் தான் இப்போ ட்ரம்போட இந்த வரி என்பது வந்து அந்த வட்டாரத்தை வந்து மிகவும் பெரிதும் வந்து பாதித்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இதில் வந்து வேலை இழப்புகள், நிறுவனங்கள் மூடுதல் எல்லாமே வந்து நடக்க போகுது. தமிழ்நாட்டுடைய ஜிடிபியும் வந்து குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இப்போது எனக்கு ஒரு கேள்வி வரும் சார். ஆரம்பத்துலேருந்து இவங்க வந்து இவ்வளோ ப்ரைஸ் ஹைக், ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் இது பண்ணும்போது ப்ரைஸ் அமெரிக்க மக்கள் தான் எப்படி சமாளிக்கிறாங்க? ஏன்னா இப்போது அவங்களுடைய மக்களும் இதில் பாதிக்கப்படுவாங்க இந்த ப்ரைஸ் இன்ஃப்ளேஷனில். அதில் என்ன சூட்சமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பின்னலாடை உற்பத்தி என்பது வந்து பங்களாதேஷ், வியட்நாம், கம்போடியா, அப்புறம் பாகிஸ்தானில் ஓரளவு இந்த நாடுகளில் வந்து நடக்குது. ஆப்பிரிக்காவில் கூட சில நாடுகள் வந்து நடக்குது. இப்போ திருப்பூரில் இருக்கிற முதலாளிகளே சிலர் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இந்தியாவை விட வங்கதேசத்தில் வந்து உற்பத்தி செலவு குறைவுன்னு சொல்லி இவங்களே அங்கே போய் உற்பத்தி பண்ணுறாங்க. அதாவது கம்பெனி அங்கே ரன் பண்ணுறாங்க, அங்கேருந்து உற்பத்தி பண்ணி ஏற்றுமதி பண்ணுறாங்க. இப்போ பங்களாதேஷில் வந்து அரசியல் நிலைமை வந்து மோசமாக இருக்குன்னு சொல்லி அது வந்து ஒரு சுணக்கம் ஏற்பட்டிருக்குது. மீண்டும் இவர்கள் வந்து பங்களாதேஷுக்கு வந்து போகலாம். இப்போ அமெரிக்கன் பையர்ஸ் எடுத்துக்குவோம். இந்தியாவிலேருந்து இறக்குமதி பண்ணால் 50% அப்படின்னு சொன்னால் அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வாங்க, மற்ற நாடுகளுக்கு போவாங்க. மற்ற நாடுகள் வியட்நாம், கம்போடியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த நாடுகள் வந்து அந்த ஆர்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அமெரிக்காவில் வந்து இந்த இந்தியாவில் விலை உயர்வு என்பது வந்து அங்கே பாதிக்கப்பட போகிறதில்ல. இதில் பாதிப்பு யாருன்னு சொன்னால் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளிகளுக்கும் முதலாளிகளுக்கும் தான் பெரிய பாதிப்பு. வியட்நாம், கம்போடியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் இந்த நாடுகளுக்கெல்லாம் அமெரிக்கா எவ்வளோ வரி விதிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 19%, 20% இவ்வளோ தான் வரி விதிச்சிருக்காங்க. நம்மளை ஒப்பிடும்போது ரொம்ப கம்மி தான், 30% வந்து கம்மி தான் வரி விதிச்சிருக்காங்க. அதனால் அமெரிக்கன் பையர்ஸ் வந்து அங்கே போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதன் மூலம் வந்து அவங்க ஈடு செய்யலாம். நீங்கள் கேட்ட கேள்வியில் அதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது. இப்படி எல்லா நாடுகள் மேலேயும் வரி விதித்ததுனால அமெரிக்காவில் வந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற எல்லா பொருட்களும், அது காய்கறி பழங்கள்லேருந்து இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ், ஆட்டோமொபைல், சிப்பு எல்லா வரை செமிகண்டக்டர் வரைக்கும் எல்லாமே வந்து விலை உயர்ந்திருக்குது. இது வந்து அமெரிக்க நுகர்வோர் மத்தியில் தான் இந்த சுமையை வந்து ஏற்ற முடியும். அவங்க தான் இதை அதிக விலை கொடுத்து வாங்க முடியும். அமெரிக்காவில் இன்றைக்கி வந்து பணவீக்கம் அதிகமாக இருக்குது, விலைவாசி உயர்வு வந்து அதிகமாக இருக்குது, அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க. அது தொழிற்சங்கங்கள், அரசு ஊழியர் சங்கங்கள்லாம் இதை எதிர்த்து போராடுறாங்க. இது அமெரிக்கா பக்கம் வந்துருக்கு. நம்மை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய பாதிப்பு. இது ஜவுளி மட்டும் இல்லை, கோவை செக்டார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமொபைல், ஆட்டோ பார்ட்ஸ், இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸு அதுக்கும் வந்து அது ஃபேமஸ். மிஷினரிஸ் இதெல்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 லட்சம் தொழிலாளிகள் வந்து வேலை பார்க்குறாங்க. இதற்கும் இப்போ 50% டேக்ஸ். அதனால் வந்து அங்கேயும் வந்து சில பல ஆயிரம் தொழிலாளிகள் வேலை இழப்பதற்கும் நிறுவனங்கள் பாதிக்கப்படுறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் அமெரிக்கன் பையர்ஸ் வந்து வேறு நாடுகளை வந்து தேடி போகலாம். ஆனால் தமிழ்நாடு வந்து என்ன செய்ய போகிறது, ஒன்றிய அரசு என்ன செய்ய போகிறது தடுத்து நிறுத்த? மோடி அரசு பேச்சுவார்த்தையில் அது மீண்டும் வரியை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்றதான் வந்து கேள்வி. இல்லைன்னா
தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய அடி வந்து விழுவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே சார். இப்போ நம்ம லிஸ்ட் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து கலெக்டிவாக தமிழ்நாட்டில் மேற்கு பகுதி முழுக்க செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸ் நமக்கு பாதிப்பு. இப்படி ஒரு ஸ்டேட்லையும் எடுத்தோம்னா ஆல்மோஸ்ட் இந்த ப்ராடக்ட்ஸ் ஏதோ ஒரு இடத்துல கவர் ஆகிடுது. அப்போது நாடு முழுவதும் ஒரு தேக்க நிலை இருக்குல்ல சார். இப்போ அமெரிக்காட்ட சண்டை போட்டு இதை வாங்க வைக்கிறதுக்கு பதிலாக உள்நாட்டுக்குள்ளே இதை அப்படியே டேலி பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஸ்ட்ராட்டஜி இருக்கா, பண்ணிட்டு இருக்காங்களா, அதை நோக்கி ஏதாவது நகருதா? நம்ம இப்போ திருப்பூரை பொறுத்த வரைக்கும் வந்து உள்நாட்டு நுகர்வு என்பது குறைவு தான். குறைவுன்னா இங்கே மக்கள் வாங்காமல் இல்லை, மக்கள் வாங்குறாங்க. அதையும் மீறி அதிகமாக உற்பத்தி செஞ்சு தான் ஏற்றுமதி செய்கிறாங்க. அது ஏற்றுமதியை மையப்படுத்திய ஒரு பொருளாதார மண்டலமாக அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனால் ஏற்றுமதி வந்து நிறுத்தப்பட்டால் நீங்கள் வந்து முதலாளிகள் ஃபேக்ட்ரியை கட்டி போட்டாங்க, தொழிலாளிகள் வேலைக்கு எடுத்துட்டாங்க, 3 ஷிஃப்ட் வேலை நடந்துகிட்டு இருக்குது, இந்த செயின் வந்து அடி வாங்கும்ல. நீங்கள் ஏற்றுமதி இப்போ மொத்தம் 60,000 கோடியில் ஒரு 40,000 45,000 கோடி வந்து திருப்பூர்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. அதை மெஜாரிட்டி வந்து எக்ஸ்போர்ட்டு தான் வந்து ஆகுது. எக்ஸ்போர்ட் ஆகும்போது நீங்கள் உள்நாட்டு நுகர்வு ஏற்கனவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது திடீர்னு நீங்கள் ஒரு ஜம்ப் பண்ணி அதை வந்து கூட்டுவதற்கான வாய்ப்பு வந்து இல்லை. இங்கேயும் வந்து ரெடிமேடு வகைகளோ அல்லது அந்த ஹோம் டெக்ஸ்டைல் வகைகளோ விற்கத்தான் வந்து செய்து ஆன்லைன் நிறுவனங்கள்லேருந்து சரி, சூப்பர் மார்க்கெட்டு, ஷாப்பிங் மால் எல்லாத்துலேயும் வந்து வியாபாரம் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதில் ஒன்றும் குறைவில்லை. ஆனால் அந்த 60,000 கோடியையும் இந்திய மக்கள் வந்து நுகர முடியுமா அப்படின்னா வந்து நுகர முடியாது, தேவையில்லை, நுகர முடியாது. அப்போ மற்ற நாடுகளுக்கு தான் ஏற்றுமதி செய்யணும். நம்ம சரி இப்போ இந்தியா வந்து இப்போ இந்த திருப்பூர், கோவை இந்த வட்டாரத்தை சேர்ந்தது முதலாளிகள் என்ன செய்யலாம்னா மாற்று சந்தைகளை நோக்கி வந்து முயற்சி பண்ணலாம். ஐரோப்பிய ஒன்றியம், ஆசிய நாடுகள் அப்படின்னு வந்து போகலாம். அப்படியே போனால் கூட அமெரிக்காவினுடைய ஷேரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப சிரமம். ஏன்னா அமெரிக்காவுக்கு நீங்கள் ஆல்ரெடி 30 to 35% வந்து ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கீங்க, மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்க. அப்போ ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு திடீர்னு 30% கூட்டு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்க முடியாது. அதனால் இது ஒரு நெருக்கடியான பிரச்சனை, ஒரு தீர்வு இல்லாத பிரச்சனை. இதில் நிறுவனங்கள் பாதிக்கப்படுவதும் தொழிலாளர்கள் வேலையை இழப்பதும் வந்து உறுதி. இது தெரியாமல் மோடி வந்து சுதந்திர அன்னைக்கு என்ன பேசுகிறாரு, எல்லாம் உள்நாட்டில் வந்து உற்பத்தி நடந்துகிட்டு இருக்குது, நம்ம வந்து விரைவிலேயே வந்து மேட் இன் இந்தியா வந்து நிறைவேற்றுவோம், இந்தியா பல இதில் வந்து முன்னேறுது அப்படின்னு வந்து பேசுகிறாரு. ஆனால் அந்த சமயத்தில் தான் ட்ரம்ப் வந்து வரி விதிச்சிருக்கிறாரு. இதை எதிர்த்து இன்று வரை மோடி வந்து ட்ரம்போட பேரை கூட சொல்லலை. இந்த வரி விதிப்புக்கு எதிராக நாங்கள் வந்து அடி பண்ணிய மாட்டோம், திரும்ப வரி போடுவோம் அப்படின்னு எதுவும் சொல்லலை. பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அதுவும் வந்து தோல்வி. எல்லா வகையிலையும் தோல்வி எனும்போது இந்தியாவில் வந்து உற்பத்தி செய்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்களும் தொழிலாளிகளும் தான் பெரிதும் பாதிக்கப்படுவாங்க. ஓகே சார். பெட்ரோலியம் பற்றி கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் நம்ம நியூஸில் பார்த்துருவோம், பெட்ரோல் வந்து பைசா கணக்கில் ஏறும்போதே மக்கள் வந்து உடனடியாக போகிற இடத்துல உட்காந்துருவாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கிடுன்னு இன்றைக்கி வந்து 100 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. ஆனால் அதுக்கு மேலே விலை ஏறாமல் ஒரே ப்ரைஸில் நிற்கிது இல்லை சார். இதுக்கு என்ன ரீசன்? இல்லை இது நமக்கு பெனிஃபிட்டான ஒரு விஷயம்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இது நமக்கு வந்து பெனிஃபிட்டான விஷயமே இல்லை. ஏன்னா 100 ரூபா அப்படின்றதே வந்து அதிக ரூபாய் கொடுத்து தான் நம்ம வந்து வாங்குகிறோம். அதில் வந்து செஸ் டேக்ஸு அப்படின்னு பல மறைமுக வரிகள்லாம் சேர்த்து தான் கொடுக்குறோம். நீ ஆக்சுவலாக பெட்ரோல் டீசல் விலைன்னு எடுத்துட்டிங்கன்னா 30-40 ரூபாயை வந்து தாண்டாது. மற்ற வரிகளின் மூலமாக தான் இது பண்ணுறோம். இவங்க தொடர்ந்து ஏற்றி இப்போ வந்து இன்றைக்கி வந்து 100 ரூபாய் பெட்ரோல் வந்து 100 ரூபா சில்லறைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. இந்த விலை உயர்வுக்கு வந்து காரணம் வந்து இதன் மூலம் வந்து இந்திய அரசுக்கு வந்து பெரிய வருவாய் வந்து வருகிறது. ரிலையன்ஸ் போன்ற தனியார் நிறுவனங்களுக்கு வந்து பெரிய வருவாய் வந்து வருகிறது. அதனால் ஏற்றுனதை வந்து இன்னும் ஏற்றாமல் அப்படியே வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. ஒரு கால் நீங்கள் ரஷ்யாவில் வந்து எண்ணெய் வந்து இறக்குமதி செய்யலை அப்படின்ற பட்சத்தில் மீண்டும் கல்ஃப் கண்ட்ரீஸில் வந்து மார்க்கெட் ப்ரைஸுக்கு தான் நீங்கள் ஆயிலை வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த விலை வந்து உயர்வதற்குத்தான் வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது குறைவதற்கு வந்து வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த வகையில் பார்த்தாலும் வந்து மக்களுக்கு வந்து பாதிப்பு தான். ஓகே சார். இப்போ இந்த வேலை இழப்புகள் இல்லை இது சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ் மூடனா நமக்கு திரும்ப ஒரு கொரோனா சுச்சுவேஷன் மாதிரி தான். அப்போ இதை தடுக்கிறதுக்கோ இல்லை இதை மாற்றி அமைக்கிறதுக்கோ வேறு ஆப்ஷன் ஏதாவது இருக்கா சார்? 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, வேறு மார்க்கெட்டை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அது வந்து சாத்தியமா அப்படின்றது தெரியலை. அடுத்ததாக அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த வரிகளை வந்து குறைப்பதற்கு வந்து முயற்சி பண்ணணும். நீங்கள் வந்து ரஷ்யாவிலேருந்து எண்ணெய் இறக்குமதி பண்ணுறதுனால வந்து இந்திய மக்கள் வந்து வாங்குகிற விலை வந்து குறையலை. அவன் வந்து டிஸ்கவுண்ட்டில் கொடுத்தாலும் இவங்க வந்து விலை வந்து குறைக்கலை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ரஷ்யாவில் வந்து ஏன் இம்போர்ட் பண்ணுறீங்க? கல்ஃப் கண்ட்ரீஸில் மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஈராக்லேயோ சவுதி அரேபியாவோ கூட்டி ஏற்கனவே அங்கேருந்து இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தாங்க. புட்டின் வந்து ஒரு ஆஃபர்ன்னு சொல்லி அறிவித்த உடனே தான் வந்து இந்தியா வந்து இறக்குமதி செய்கிறது. சைனாவும் இறக்குமதி பண்ணுது.
ஆனால் சைனாவுக்கு வந்து ட்ரம்ப் வந்து ஃபைன் போடலை. ஏன்னா அவங்க பதில் வரி போட்டாங்க. சைனாவும் அமெரிக்காவும் பேச்சுவார்த்தை நடத்தி அது வந்து ஒரு 30% 50% டேக்ஸ்ன்னு நினைக்கிறேன் சைனாவுக்கு. அதே போல் சைனாவும் வந்து திரும்ப டேக்ஸ் போட்டிருக்கு. அந்த ரேர் எர்த்து மினரல்ஸ்லாம் உங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறோன்னு அக்ரிமெண்ட் போட்டாங்க. இப்போ சைனாவே ஒன்றும் சொல்லாத ட்ரம்ப்பு ஒரு இந்தியா வந்து ஒரு இளிச்சவாய நாடு மாதிரி வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து போடு 25% போட்டுன்னு சொல்லி 50% வந்து போட்டுட்டார். அதனால் மோடி அரசு வந்து ஒரு அரசியல் ரீதியாக பேச்சுவார்த்தை நடத்தி இது குறைப்பது ஒன்று தான் வந்து தீர்வு. அதில் வந்து ரஷ்யன் ஆயிலை வந்து நிறுத்துவது ஒன்று தான் தீர்வு. அது நிறுத்தலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம வந்து மேற்கு மண்டலம் வந்து பொருளாதார ரீதியாக பெரிய அடிவாங்க. ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி ஒன்று என்ன அப்படின்னா, இப்போது தமிழ்நாட்டில் இது பற்றி நிறைய பேச்சுகள் போயிட்டுருக்கு. இந்த விஷயம் வந்த உடனே வந்து பின்னலாடை தொழிலாளர்கள் நிறைய பேர் போராடினாங்க. இந்தியாவினுடைய மற்ற மாநிலங்களில் வந்து இதுக்கான பொலிட்டிக்கல் அவேர்னஸ் எந்த அளவுக்கு இருக்குது, இல்லை எதிர்ப்புகள் இருக்கா சார்? இப்போ நீங்கள் குஜராத்து, மும்பை இதெல்லாம் இருக்குது, பூனா இதெல்லாம் இருக்குது, அதுவும் வந்து பாதிக்கப்படும். ஜவுளி மட்டும் இல்லை, என்ஜினியரிங், ஆட்டோமொபைல், பார்மசி, பல பொருட்கள் வந்து ரத்தின கற்கள், பல பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்கிறோம். எல்லோருக்குமே வந்து பாதிப்பு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பேசுகிற அளவுக்கு வந்து வட இந்தியாவில் இதை பேசியிருக்காங்களா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். திரும்ப திரும்ப அவங்க வந்து மோடி கவர்மெண்ட் வந்து பேச்சுவார்த்தை நடத்துது, குறைப்பாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அங்கேருந்து நிறுவனங்கள் தொழிலாளிகள் மத்தியில் வந்து இப்படி ஒரு எதிர்ப்போ அல்லது ஒரு போராட்டமோ அப்படி ஒன்று நடந்த மாதிரி வந்து செய்தி வந்து இல்லவே இல்லை. ஆனால் ஆப்பிள் ஃபோன் வந்து இங்கேருந்து ஏற்றுமதி பண்ணிங்கன்னா அதுக்கு வரி கிடையாது. எப்படி ஆப்பிள் ஃபோன் இங்கே வந்து அசம்பிள் பண்ணி தயாரிக்கிறாங்க, ஏற்றுமதி பண்ணுறோம் அமெரிக்காவுக்கு, அதுக்கு மட்டும் வரி விலக்கு. ஏன்னா அது அமெரிக்க நிறுவனம். ஓகே, அவங்க நாட்டை பேஸ் பண்ண நிறுவனன்றதுனால அதுக்கு வந்து வரி விலக்கு. இந்தியாவிலேருந்து நேச்சுரலாக இங்கே உற்பத்தி ஆகி வருதுன்னு சொன்னால் அதுக்கு வந்து டேக்ஸ். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்பிளுக்கும் வரி விதிக்கணும், அதையும் வந்து இவங்க கண்டுக்கலை. ரெண்டாவது வந்து மோடி என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இந்தியாவுக்கு வரக்கூடிய அந்நிய முதலீடுகள், இந்த மாதிரி தொழில் நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் மொத்தத்தையும் குஜராத்துக்கு கொண்டு போகிறார். இப்போ ஒரு செமிகண்டக்டர் ஆலை வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது குஜராத்துக்கு கொண்டு போயிட்டாருன்னு சொல்லி காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் வந்து சொல்லியிருக்காரு. அது ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது. இந்தியாவின் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு குஜராத்தினுடைய சிஎம் போல தான் அவர் வந்து நடந்துக்கிறாரு. ஹிந்தி பெல்ட்டு ஃபுல்லாக வந்து ஒரு இந்துத்துவா பிஜேபி பிடியில் இருக்கிறதுனால இவங்க வந்து இந்த 50% வரியினால் வரக்கூடிய பாதிப்புகளை வந்து அவங்க உணர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ரெண்டாவது வந்து அங்கேருந்து பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் வந்து இங்கே தானே வராங்க, தெற்கு மாநிலங்களுக்கு தானே வராங்க. இப்போ திருப்பூர்லேயே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் வட இந்திய தொழிலாளிகள் எண்ணிக்கை வந்து அதிகம். அங்கே பிழைக்க முடியலன்ட்டு இங்கே வர்றவங்களுக்கு ஒரு மாற்று வழி இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இதை நம்பி வாழக்கூடிய தொழிலாளிகளுக்கு நமக்கு மாற்று இருக்கா? நம்ம பீகார், யூபியில் போய் வேலை செய்ய முடியுமா அப்படின்னா வந்து கிடையாது. அந்த வகையில் பார்த்தாலும் இது தமிழ்நாட்டு போன்ற வளர்ந்து வருகின்ற மாநிலங்களுக்கு தான் பெரிய பாதிப்பை வந்து கொண்டு வரும். ஓகே சார், நான் அடி விழுதுன்னா இந்தியா முழுக்க விழும், எல்லாருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் விழும். நன்றி. நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.